மக்களே கொஞ்சம் இங்க கவனிங்க. கிரிக்கெட் உலகத்துல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? ஒரு மரண மாஸ் பரபரப்பு கிளம்பி இருக்குங்க. நம்ம ரன் மெஷின் விராட் கோலி 2027 உலக கோப்பை போட்டியில விளையாடுவாரா மாட்டாராங்கிற $1 மில்லியன் கேள்விக்கு இப்ப நடக்கிற ஐபிஎல் நடுவுலயே அவரே ஒரு வெறித்தனமான உண்மையை உடைச்சிருக்காருங்க. ஆமாங்க நண்பர்களே, எங்க தனக்கான மதிப்பு இல்லையோ அங்க விளையாடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு விராட் கோலி முகத்துல அடிச்ச மாதிரி ஓப்பனா சொல்லிட்டாருப்பா. நிஜமாவே கடந்த சில மாசங்களா கிரிக்கெட் வட்டாரத்துல இதே பேச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. 2027 உலக கோப்பையில விராட் கோலி இந்திய டீம்ல இருப்பாரா மாட்டாரா? கௌதம் கம்பீரும் அஜித் அகர்கரும் விராட் கோலியை தேர்ந்தெடுப்பாங்களா மாட்டாங்களான்னு எல்லாரும் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரு இப்ப T20 ஃபார்மட்டும் டெஸ்ட் கிரிக்கெட்டும் விளையாடுறது இல்லையே. ஆனா பாருங்க, நம்ம சிங்கம் ஒரு நாள் போட்டியிலையும் ரன்களை வாரிக்கி வச்சிருக்கு. இப்ப நடக்கிற ஐபிஎல் போட்டியிலையும் அவரோட பேட் சும்மா இடி மாதிரி கர்ஜிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில தான் ஆர்சிபியோட ஒரு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில விராட் கோலி கிட்ட 2027 உலக கோப்பையை பத்தியும் ஒரு நாள் போட்டியை பத்தியும் கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு நம்ம விராட் கோலி சும்மா மனசை திறந்து 2027 உலக கோப்பை பத்தி அவரோட பாணியில வெளுத்து வாங்கிட்டாரு. நண்பர்களே, அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் இருக்கிற ஒரு சூழல்ல என்னால ஏதாச்சும் சிறந்த பங்களிப்பை கொடுக்க முடியும்னு தோணுனா அதே மாதிரி அந்த சூழலுக்கும் என்னால ஒரு மதிப்பு சேருதுன்னு அவங்க உணர்ந்தா எனக்கான அங்கீகாரம் தானாவே எனக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. ஆனா நான் ஒவ்வொரு தடவையும் என்னோட முக்கியத்துவத்தையும் என்னோட திறமையையும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும்னா கண்டிப்பா அந்த இடம் எனக்கானது இல்லைன்னு தெள்ள தெளிவா சொல்லிட்டாருங்க. பாருங்க மக்களே, என்ன ஒரு கர்வம், என்ன ஒரு கெத்து. நான் என்னோட தயாரிப்புகளை மனசார பண்றேன், என்னோட வேலையில நேர்மையா இருக்கேன்னு சொல்றாரு. இன்னைக்கும் கூட தலையை குனிஞ்சுக்கிட்டு என்னோட பயிற்சியை கரெக்டா பண்றேன், என் வேலையை சரியான வழியில செஞ்சு முடிக்கிறேன்னு சவால் விடுறாருங்க. என்னால எந்த ஒரு புகாரும் இல்லாம 40 ஓவர் வரைக்கும் கூட சும்மா அசால்ட்டா விளையாட முடியும். ஏன்னா என்னோட தயாரிப்புகள் எப்பவுமே அப்படிப்பட்டதுதான். நான் 50 ஓவர் போட்டியில விளையாடும் போது அதுதான் என்னோட கடைசி பந்து அப்படின்னு நினைச்சுதான் ஆக்ரோஷமா விளையாடுறேன்னு சொல்றாரு. அப்படி இவ்வளவு செஞ்ச பிறகும் நான் என்னை நிரூபிக்கணும்னா அந்த இடம் எனக்கு தேவையே இல்லைன்னு பொளந்து கட்டிட்டாரு. என்னோட மைண்ட் ரொம்ப கிளியரா இருக்கு, நான் இந்த விளையாட்டை உசுரா நேசிக்கிறேன்னு சொல்றாரு. என்கிட்ட பல தடவை எல்லாரும் கேட்கிறாங்க, நீங்க 2027 உலக கோப்பையில விளையாட போறீங்களா இல்லையான்னு. ஆனா என்னோட பதில் எப்பவுமே ஒண்ணுதான், நான் விளையாடிட்டு இருக்கும்போது விளையாடத்தான் போறேன்னு சொல்லிட்டாரு. சோ மேட்டர் ரொம்ப சிம்பிள் நண்பர்களே. எனக்கான மதிப்பு இல்லாதப்ப நான் விளையாட மாட்டேன்னு விராட் கோலி ஓப்பனா சொல்லிட்டாரு. ஒவ்வொரு தடவையும் உங்க திறமையை நீங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும்னா அப்புறம் அந்த இடத்துல இருக்கவே நீங்க தகுதியானவங்க இல்லைன்னு அர்த்தம். ஆமாங்க, இது எவ்வளவு பெரிய உண்மையான பேச்சு நீங்களே சொல்லுங்க நண்பர்களே. விராட் கோலி அவரோட திறமையை இன்னமும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணுமா என்ன? தேவையே இல்லைங்க. இதுக்கு நீங்களும் கண்டிப்பா இல்லைன்றதான் கத்துவீங்க. விராட் கோலி எவ்வளவு பெரிய தரமான உலகத்தரம் வாய்ந்த பிளேயர். அவர் ஒரு சேஸ் மாஸ்டர் ஆச்சே. எத்தனை மேட்சுகளை ஒத்தையில நின்னு ஜெயிச்சு கொடுத்திருக்காரு, எத்தனை ரன்களை அள்ளி இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சிங்கத்தையே டீம்ல அவரோட திறமையை நிரூபிக்க சொன்னா இல்ல அவரோட மதிப்பு அங்க கேள்விக்குறியாகி ஓரங்கட்டப்பட்டா அப்புறம் எப்படிங்க விளையாட முடியும்? விராட் கோலி ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டாரு, என் மதிப்பு அங்க இல்லைன்னா நான் போகவே மாட்டேன்னு. என்னோட மைண்ட் ரொம்ப கிளியரா இருக்கு, என் மதிப்பு இருந்தா விளையாடுவேன், இல்லாட்டி வரமாட்டேன்னு முடிவா சொல்லிட்டாரு. ஆனா விராட் கோலிக்கு விளையாடணும்னு நல்ல ஆசை இருக்குங்க. அவர் இப்ப ரன் குவிக்கிற வேகத்தை பார்த்தா கண்டிப்பா அவர் இந்திய டீம்ல ஒரு முக்கிய அங்கமா இருப்பார்னு தான் தோணுது. ஏன்னா விராட் கோலி இந்த இன்டர்வியூல என்ன சொல்றாருன்னா, நான் இளம் வீரர்களுக்கும் நிறைய விஷயங்களை கத்து கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம முன்னாடி நம்ம கிட்ட இருந்த காம்பினேஷன்ல எல்லா வகையான பிளேயர்ஸும் கலந்து இருந்தாங்க. அதனால எல்லார் கூடவும் சேர்ந்து விளையாடுறதுல ஒரு தனி சுகமே இருந்தது, செம ஜாலியா இருந்ததுன்னு அந்த நினைவுகளையும் பகிர்ந்துக்கிறாரு. மக்களே, உங்களுக்கு நல்லாவே தெரியும் 2024 T20 உலக கோப்பைக்கு அப்புறமா அவர் T20 ஃபார்மட்டை விட்டு விலகினாரு. அதுக்கப்புறம் இங்கிலாந்து சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் கிரிக்கெட்டையும் விட்டுட்டாரு. இப்ப வெறும் ஒரு நாள் போட்டியும் ஐபிஎல் ஃபார்மட்டும் மட்டும்தான் விளையாடிட்டு இருக்காரு. ஆனா இப்ப 2027 உலக கோப்பை போட்டியில விளையாடணும்ன்ற அவரோட ஆசையை வெளிப்படுத்திட்டாரு. அதே சமயம் மதிப்பு இருந்தா விளையாடுவேன், மதிப்பு இல்லைன்னா அந்த இடம் எனக்கானது இல்லைன்னு அம்புட்டு தான் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு. இப்ப நீங்க சொல்லுங்க மக்களே, நம்ம ரன் மெஷின் கிங் கோலி 2027 உலக கோப்பையில விளையாடுவாரா மாட்டாரா? உங்க மனசுல என்ன தோணுது? கமெண்ட்ல வந்து சத்தமா சொல்லுங்க பாப்போம்.